கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 2016க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 50ஆம் அதிகாரம் 34வது வசனம், அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனைகளின் கர்த்தர் என்பது கர்த்தருடைய நாமம். கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாட்கள் வந்து இரவும் பகலும் மிரட்டி கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தரோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாய் இருந்தார். ஆனால் சவுல் ராஜா கோலியாத்துக்கு பயந்தான், பெலிஸ்தருக்கு பயந்தான். அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சாதாரணமாய் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அந்த இடத்திற்கு கொண்டு சென்றார். கோலியாத் தாவீதை மிரட்டினான். தாவீது சொன்னான், எனக்கு பின்னாடி இருக்கிற பலன் உனக்கு தெரியவில்லை, நான் சேனைகளினுடைய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்தை வீழ்த்தினான். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் சேனைகளின் கர்த்தர், வல்லமை உள்ளவர். உன் காரியத்திலே தேவன் உனக்கு உதவி செய்வார். நீ நஷ்டப்பட்டிருக்கலாம், பிரச்சனைகளிலே சிக்கியிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம். வல்லமையுள்ள கர்த்தர் வல்லமையான காரியங்களை உனக்கு செய்வார். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு அல்ல, நம்மோடும் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணிவிடுவார். அவமானத்தை கண்டு, பிரச்சனைகளை கண்டு கவலைப்படாதே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கரம் துணை நிற்கும். மகிமையின் கரம் துணை நிற்கும். ஹல்லேலூயா, க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய பிள்ளைகளை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் மத்தியில் உங்கள் பிள்ளைகளை உயர்த்தும். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.